டெக்னோல வந்து கேமான் 20 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்டை பற்றி பேசலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் கேசிங் வருது. இந்த பிளாஸ்டிக் பார்க்கறதுக்கு வந்து ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். அடுத்தபடியாக ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசர் பற்றி பேசும்போது இங்கே தான் வந்து டெக்னோ கொஞ்சம் சொதப்பிட்டாங்க சொல்லணும். காரணம் வந்து இதில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ப்ராசரோட ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 105 ரேங்க் வருது. சி கிரேட் ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் சிப் செட் தான். ஸோ ரொம்ப ஹெவியான கேம்ஸோ இல்லைனா வந்து ரொம்ப பெரிய மல்டி டாஸ்கிங்கை வந்து பண்ண முடியும். நார்மலான ஆப்ஸ் அது மட்டும் 1-2 விஷயங்கள் பண்ணலாம். மிட் செட்டிங்ஸ் வரையும் 1-2 கேம்ஸ் வேணாலும் ஆடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மாராக தான் இருக்கும். மற்றபடியாக ரேம் மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் வருது. இந்த ஃபோன் வந்து Android 12 OSல வந்து iOS 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மற்றபடியாக டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான RGBW சென்சர் கொடுக்குறாங்க. f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவது ஒரு AI கேமராவும் கொடுக்குறாங்க. இது இப்போ குவாட் ரிங் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் கேமரா பொறுத்தவரை 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து dual LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. இது இப்போ இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், FM ரேடியோ மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. மறுபடியும் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது, ஆனால் டியூல் 4G OT சப்போர்ட் இருக்கு. NFC இந்த ஃபோனில் தரதா சொல்லியிருக்காங்க. அதே பேட்டரி சப்போர்ட் இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட். கடைசியாக பிரைசிங் வச்சு பார்க்கும்போது ஃபாரினில் லான்ச் பண்ண பிரைஸ் வச்சு பார்த்தோம்னா 20000 செக்மெண்ட் இந்த ஃபோன் வரும்னு சொல்லுறாங்க. ஸோ 20000 எடுத்து வர அளவுக்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே தான், ஆனால் அந்த ப்ராசர் வந்து ரொம்ப கம்மியான ப்ராசர். மீடியாடெக்கோட ஹீலியோ G85ங்கிறது ரொம்ப அடிமட்டமான ப்ராசர். அதையும் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு 20000 லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் ப்ராசர். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே வேலை கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.